ரவிதேஜாவோட ஈக்கிள் படம் சீக்கிரமே அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஜிவி பிரகாஷோட ரெபல் படம் மார்ச் 22 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. துருவிக்ரம் மாரி செல்வராஜ் மூவில மலையாள ஹீரோயின் தர்ஷனா நடிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்கும். மிர்ச்சி சிவாவோட சலூன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஜேபேபி படத்துக்கான ட்ரெய்லரும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. சந்தானமோட அடுத்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்க நாளைக்கு கமலஹாசன் லான்ச் பண்ண போறாரு. ராயன் மூவில இருந்து வரலட்சுமியோட போஸ்டரும் சரவணன் போஸ்டரும் வந்திருக்கு. இதுல வரலட்சுமி போஸ்டர் நேத்தே வந்துட்டு நான் தான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஐஸ்வர்யா டைரக்ஷன்ல ரீசெண்டா லால் சலாம் வந்துச்சு. இப்ப இவங்க அடுத்து சித்தார்த்துக்கு ஒரு கதை சொன்னதா நியூஸ் வந்திருக்கு. அந்த கதை அவருக்கு பிடிச்ச போனதாவும் சொல்லப்படுது. சோ இந்த காம்போ அடுத்து நடக்க போகுது. சார்பட்டா பரம்பரையில டான்சிங் ரோஸா வந்த ஷபீர் கல்லரக்கல் இப்ப SK23ல ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ரஜினியோட அடுத்த படத்தை ஒரு பாலிவுட் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த காம்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஒரு பெரிய பென் இந்தியா படமா இது வரப்போகுது. தலைவர் 171 சன் பிக்சர்ஸ் பண்ண போறாங்க. சோ 172 இல்ல 173 இங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா இப்போ கங்குவா படத்துக்கான எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாரு. ஷூட்டிங் டு டப்பிங் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் அவர் முடிச்சிட்டாரு. சோ அடுத்து சூர்யா 43 தான். சூர்யா 43க்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ல இப்ப இருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூர்யா 43க்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆயிடும். மதுரையில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் திருச்சி, கோயம்புத்தூர், சிதம்பரம்ல ஷூட்டிங் போகும். தி கோட் படத்துக்கான ஷூட்டிங் மார்ச் 1 ரெசியூம் ஆக போகுது. ஒரு சாங்க தான் ஷூட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாம் வச்சு ஒரு சாங் ஒன்னு எடுத்தாங்க. அந்த சாங் பயங்கரமா வந்திருக்குன்னு சொன்னாங்க. கங்குவா செப்டம்பர் டு அக்டோபர்ல ரிலீஸ் ஆயிடுமா? அப்படி அக்டோபர்ல வந்துச்சுன்னா தேவரா கூட கிளாஷ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிளாஷ் ஆக சான்ஸ் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தை கிளாஷ் இல்லாம கொண்டு வரதான் அவங்க பிளான் பண்றாங்க. தளபதி அரசியலுக்கு போனா ஏன் நடிக்க முடியாதா? ஒரே நேரத்துல ரெண்டும் பண்ண முடியாதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டும் பண்ண முடியும், ஆனா அரசியல்ல ஃபுல்லா ஈடுபட முடியாது. அதுக்கு தான் இப்படி. மிருதன் 2ல சித்தார்த், சூர்யா, ஜியான் விக்ரம் இதுல யாரு வருவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்க ஏன் வரணும்னு எனக்கு புரியல. ஜெயம் ரவி தான் வருவாரு. ஏப்ரல்ல எலெக்ஷன் வரதுனால தங்களான் தவிர வேற எந்த பெரிய படமும் ஏப்ரல்ல வராதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அண்ட் கோட் மூவியோட அடுத்த பெரிய அப்டேட் தமிழ் புத்தாண்டுக்கு தான் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. அதுக்கு முன்னாடியே கூட வரலாம். தங்களான் படமே ஏப்ரல்ல வருமாங்கிறது டவுட் தான். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். தங்களான போஸ்ட்போன் ஆக தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. கங்குவா 38 லாங்குவேஜ்ல தியேட்டருக்குள்ள வந்தா எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அசால்ட்டா 1000 கோடி அடிக்கும். ஆனா 38 லாங்குவேஜ் இந்த படம் தியேட்டருக்குள்ள வரல. 10 லாங்குவேஜ் தியேட்டருக்குள்ளாவும் 38 லாங்குவேஜ் OTTக்கும் வரும். மாநாடு ரியல் கலெக்ஷன் காயினானா கலெக்ஷனை கேக்குறீங்க. மாநாடு 100 கோடி, காயினானா 73 கோடி. ஆனுவல் ஷிப்பின் கண்டெடுத்தும் தமிழ்ல வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல தியேட்டருக்குள்ள வரல, OTTல வரும்போது வந்தாதான். மகேஷ் பாபுவோட லாஸ்ட் ஹிட் படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலெக்ஷன் படி எல்லாம் ஹிட் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா ரிவ்யூஸ் படி ஹிட்டான படம் பரதனே நேனு. அவதார் அனிமே சீரிஸ் தமிழ்ல எந்த OTTல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜியோ சினிமால இருக்கு, ஆனா தமிழ்ல இருக்கான்னு நான் பாக்கல. அதோட சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இல்ல, ஆனா ஜியோ சினிமால இருக்கு. ஸ்பைடர்மேன் 1 to 3ல எது பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு மூணுமே பிடிக்கும், மூணுமே பெஸ்ட் தான். ஐயன் ரீ ரிலீஸ் எப்போன்னு கேக்குறீங்க. நிறைய பேர் இதுக்கு வெயிட் பண்றாங்க. ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நான் வரும்போது சொல்றேன். வினய் தாண்டி வருவாயா 2, சலீம் 2 வருமானு கேக்குறீங்க. வினய் தாண்டி வருவாயா 2 இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. சலீம் 2 தான் மழை பிடிக்காத மனிதன் பேரை மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா அந்த படம் தான் இது. கொட்டுக்காளி அப்டேட் கேக்குறீங்க. இந்த படம் இப்ப ரீசெண்டா நிறைய ஃபெஸ்டிவல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற அப்டேட் வந்தா நான் சொல்றேன். பிரதீப்போட அடுத்த டைரக்ஷன் மூவிக்கான அப்டேட், லெஜெண்ட் சரவணா மூவிக்கான அப்டேட் கேக்குறீங்க. லெஜெண்ட் சரவணா படத்துக்கான ஷூட்டிங் சம்மர்ல ஸ்டார்ட் ஆக போகுது. பிரதீப் இப்போதைக்கு டைரக்ஷன் பண்ற மாதிரி இல்ல. ஃபியூச்சர்ல வேணா பண்ணுவாரு, ஆனா இப்போதைக்கு பண்ற ஐடியா இல்ல. சர்தார் 2 அப்டேட் கேக்குறீங்க. இதுக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். வேற புது அப்டேட் ஒன்னும் இல்ல. லோகேஷும் இவனும் சேருவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இவங்க காம்போ வர சான்ஸ் கம்மி. மிஷன் சாப்டர் 1 எந்த OTTல வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அபிஷியலா சொல்லல, ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்னு சொல்றாங்க. ஒரு சில மூவிஸ் கொடுத்து இதோட ஃபைனல் ரிப்போர்ட்டை கேக்குறீங்க. இதுல எது எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல. நான் எது எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். ஹீரோயின்ஸ் எல்லாம் டைரக்ஷன் பண்ணுவாங்களா? அப்படி பண்ணிருந்தா அது எந்த ஹீரோயின் எந்த படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த படமும் எனக்கு ஞாபகம் இல்ல. கல்கி படத்துக்கு எந்த CG கம்பெனி ஒர்க் பண்ணுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கம்பெனி பேரு தெரியல. ஆனா இப்ப ரீசெண்டா ஹாலிவுட்ல டன் வந்துச்சுல, அதுக்கு ஒர்க் பண்றவங்க தான் இதுக்கும். சவரகத்தி மூவிக்கான ரிவ்யூ, பட்ஜெட் கலெக்ஷன்லாம் கேக்குறீங்க. பட்ஜெட் கலெக்ஷன் ரிப்போர்ட் இல்ல, ஆனா படம் நல்லா இருக்கும், வேணும்னா பாருங்க. டாடா டைரக்டர் சிவகார்த்திகை கதை சொன்னதா ஒரு நியூஸ் போகுது. இது உண்மையானு கேக்குறீங்க. இது உண்மைதான். நேத்து இந்த டாக்ஸ் போயிருக்கு. நேத்துக்கு டாப் 10 LCU கேரக்டர்ஸ் ஸ்கிரீன்ல போட்டிருப்பேன். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக். ஒரு சில கேரக்டர்ஸ் மேலையும் கீழையும் மறைஞ்சு போச்சு. அதை நான் சரியா கவனிக்கல. இப்பதான் கவனிச்சேன். சோ அந்த லிஸ்ட் திரும்ப போடுறேன். அதை யாரும் நோட் பண்ணல. இருந்தாலும் என் மிஸ்டேக் நானே பார்த்தேன். அதான் திரும்ப போடுறேன். பைரி படம் நல்ல ரியாலிட்டியா இருக்கா? கலெக்ஷன் பண்ணுமான்னு கேக்குறீங்க. பைரிக்கு நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு, ஆனா கலெக்ஷன் சுமாரா தான் வருதுன்னு சொல்றாங்க. பம்பர் OTT பாபநாசம் 2 வருமானு கேக்குறீங்க. இந்த ரெண்டுத்துக்குமான அப்டேட்டுமே இப்போதைக்கு இல்ல. நான் வந்தா சொல்றேன்.
கில்லி ஸ்ரீலங்காலையும் வருமானு கேக்குறீங்க. எங்கெங்க இந்த படம் வரும்னு இன்னும் அவங்க சொல்லல. சொன்னா நான் சொல்றேன். உலகத்திலே எது ஹை பட்ஜெட் படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நான் கெஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஒன்னு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமா இருக்கும், இல்ல அவதார் 2 இருக்கும். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நேத்திக்கு வீடியோலயே இருக்கு. சோ நேத்திக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நேத்திக்கு ஏன் வீடியோ ஷார்ட்டா போட்டீங்கன்னு கேக்குறீங்க. நேத்திக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு, அதான் ஷார்ட்டா போட்டேன். இன்னைக்குமே டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கே கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமா இருக்கும். STR 48 அப்டேட் வந்துச்சு, அதை நீங்க பாக்கலையா? நேத்திக்கு ஏன் நிறைய அப்டேட் மிஸ் பண்ணீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவரே STR 48 தான் கேக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆனா நேத்திக்கு வந்து வீடியோ STR 48க்கான வீடியோ தானே கரெக்டா தெரியல. ஏன்னா STR 48 அவங்க மென்ஷன் பண்ணல. ஒரு சமயம் ஏதாச்சும் ஆட் ஷூட்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நேத்து நான் அதை சொல்லல. நான் RKFல போய் பார்த்தேன், அவங்க எந்த ட்வீட்டும் போடல. சோ இது STR 48 தானாங்கிறது கரெக்டா தெரியல. அதான் நேத்து சொல்லல. STR 48 ரிவீல் ஆனா அடுத்து நான் சொல்றேன். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ஆதவன். இன்னைக்கு கேம் இல்ல, இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.